அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். நாளைய தினம் 8/5/2026 சித்திரை மாதத்தோட வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, மே மாதத்திற்கான அபிஜித் நட்சத்திர நேரம் நாளை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது. அதுவும் என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். நாளை மாலை நேரத்தில் வருது. இன்னைக்கு வியாழக்கிழமை, எல்லாருமே உங்களுடைய பூஜை அறையை சுத்தம் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி விளக்கு பாத்திரங்கள்லாம் பகல்லையே கழுவிடுறது அப்படிங்கிறது தான் ரொம்ப நல்லது. என்னைக்கு நீங்கள் விளக்கு பூஜை பாத்திரங்கள்லாம் கழுவினாலும் ராத்திரி நேரத்தில் அதை கழுவாதீங்க. பகல் நேரத்திலேயே அதை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் இட்டு வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இன்றைக்கி நம்ம பூஜை ரூமில் பயன்படுத்தக்கூடிய சில்லறை நாணயங்களையும் நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு இதை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு திரும்ப அந்தந்த இடத்துல நம்ம வச்சிடுறோம். ஏன்னா நம்மளுடைய பூஜை அறையில் இந்த மாதிரி வெள்ளி கிண்ணத்தில் சில்லறை நாணயங்களை போட்டு அதற்கு முன்பு முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி நம்ம வச்சுருப்போம். அதே போலவே அன்னபூரணி தாயார், மகாலட்சுமி இவங்கெல்லாம் வைக்கக்கூடிய தட்டில் பச்சரிசியோட சில்லறை காசுகளையும் வச்சுருப்போம். அந்த சில்லறை நாணயங்களில் நிச்சயமாக தூசி படியும். இங்கே பார்த்தீங்கன்னா, அதில் வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம்லாம் இதில் செதறி இருக்கும். இதை மாதிரி காஞ்ச பூக்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறையாவது அட்லீஸ்ட்டு இதை மாதிரி தண்ணீரில் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு டவலில் போட்டுட்டு திரும்ப எடுத்து பூஜை ரூமில் வச்சுடுவேன். ஏன்னா இந்த சில்லறை நாணயங்களில் நம்ம தொடாமலே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் ஒட்டடை, தூசி இதை மாதிரிலாம் நிறைய படிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நிலையில் நம்ம இதை பூஜை அறையில் வச்சுருப்பது நமக்கு நல்லது கிடையாதுங்க. இப்போ இந்த விளக்கு பூஜை சாமான்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நாளைய தினம் நாம் விளக்கேற்றும் பொழுது எந்த ஒரு பொருளை அவசியம் இந்த விளக்கேற்றக்கூடிய இந்த எண்ணெயிலையோ அல்லது நெய்யிலையோ போட வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் நம்ம சிறப்பான சில தீபங்கள் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு அபிஜித் நட்சத்திர நேரமே மாலை 6:24 6:48 மணி வரை இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பல சிறப்பான விஷயங்களை நாம் செய்வது அப்படிங்கிறது வழக்கம். ஒரே ஒரு வேண்டுதல், அதுவும் நியாயமான வேண்டுதலை இந்த 24 நிமிடங்களில் நம்ம வைக்கும் பொழுது ஓரிரு மாதங்களில் நிச்சயமாக அந்த வேண்டுதல் அப்படிங்கிறது கைகூடும். வேண்டுதலை வைத்தால் மட்டும் போதாது, அதற்கான உழைப்பை நாம் போடுகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தினந்தோறும் உங்களுக்குள்ளரே கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம உழைப்பே போடாமல் மாய மந்திரமாக எதுவுமே நமக்கு கிடைத்து விடாது. அதனால் எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் துவண்டு விடாமல் அடுத்த முயற்சிகளை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டே தாங்க இருக்கணும். ஸோ நியாயமான வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறியே தீரும். ஒரே ஒரு அபிஜித் முகூர்த்தத்தில் ஒரு வேண்டுதல் மட்டுமே நீங்கள் வைக்கணும். அதுவும் சாதாரணமான வேண்டுதல்லாம் வைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் உங்களுடைய மற்ற வேண்டுதலை கேட்பதை விட லக்ஷ்மி தாயாருக்கும் சுக்கிரனுக்கும் உரிய வெள்ளிக்கிழமையில், அதுவும் அந்த மாலை பொழுது விளக்கேற்றக்கூடிய அந்த ஒரு நேரத்தில், இந்த நேரத்தோட சிறப்பை ஏற்கனவே இன்றைக்கி காலையில் ஒரு பதிவாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செய்து இதற்கு முன்னாடி நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய 24 நிமிடங்கள் இன்னும் ஒரு முறை வருமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். வரவே வராது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அந்த சந்தியா காலத்தில் வெள்ளிக்கிழமையில் அபிஜித் நட்சத்திர நேரம், அது மட்டும் இல்லாமல் கோதுளி லக்னம், இந்த நாளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நமக்கு வந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. 6:24 6:48 நாளைக்கு சூரியன் மறையக்கூடிய நேரம் 6:36. அந்த சூரியன் மறைவதற்கு 12 நிமிடங்கள் முன்பு 12 நிமிடங்கள் பின்பு வரக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. எந்தவித தோஷங்களும் அந்த நேரத்தில் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய பூஜை அறையை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு பவர்ஃபுல்லான வழிபாடு நம்ம செய்யும்பொழுது நாம் செய்யக்கூடிய இடம், அந்த பொருள்கள்லாம் சுத்தமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு எந்தவித எதிர்மறையான அதிர்வுகள் நமக்கு வராது. ஸோ நாளைக்கு நீங்கள் விளக்கேற்றும் போது நிச்சயமாக நீங்கள் இந்த துளசி இலைகளை இந்த தட்டில் வையுங்க.
அதே போல் வாசனை நிறைந்த மல்லிகை மலர்களெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கவே எவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், நம்ம எவ்வளோ மன கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இதை மாதிரி ஒரு விளக்கை நல்லா பளிச்சுன்னு விளக்கி அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அந்த விளக்கை ஏற்றி அதை பார்க்கும்பொழுதே மனசில் அப்படி ஒரு நிறைவாக இருக்குதுங்க. நீங்களும் இதை மாதிரியே நாளைக்கு செஞ்சிடுங்க. துளசி இலை கிடைச்சா வையுங்க. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்ககிட்ட மருதாணி இலைகள் இருந்தால் நீங்கள் அதை வைக்கலாம், அல்லது நெல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் அதையும் தாராளமாக வைக்கலாம். வாசனையான மலர்களையும் வையுங்க. சுக்கிரனோட அருளும் லக்ஷ்மி தாயாரோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு மட்டும் கிடையாது, நமக்கு அடுத்து வரக்கூடிய அனைத்து தலைமுறையினருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத இந்த அபிஜித் நேரத்தில் நம்ம வேண்டுதலாக வைப்போம். உங்களுக்கு தனிப்பட்ட வேண்டுதல், உங்களுக்கு பசங்க மெடிக்கல் சீட் வாங்கணும், இல்லை இந்த குறிப்பிட்ட ஐஐடியில் அவங்க சேரணும், இல்லை வெளிநாட்டு வேலை வேணும், இல்லை விசா அப்ளை பண்ணியிருக்கேன் அது எனக்கு கிடைக்கணும், குழந்தை வரம் வேண்டும், திருமண வரம் வேண்டும், தொழிலில் நான் முன்னேறணும், குடும்பத்தில் அமைதி நிலவணும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்க. நிச்சயமாக அது நிறைவேற்றி வைக்கப்படும். கிருஷ்ணர் பரமாத்மாவை நம்ம இந்த நேரத்தில் வேண்டிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாம் அனைவரும் அவசியம் வழிபட வேண்டிய ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் பிரம்மா. ஏன்னா இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னு கேட்டிங்கன்னா பிரம்மன் தான். அதனால் நம்ம பிரம்மனை இந்த நேரத்தில் வழிபட்டே ஆகணும். இந்த நேரத்தில் நம்ம செல்ல வேண்டிய கோவில் திருக்கண்ணபுரம். அந்த கோவிலுக்கு நீங்கள் சௌரிராஜ பெருமாள் கோவிலுக்கு போகலான்னு சொல்லியிருக்கிறேன். அதே போல் பிரம்மருக்கான கோவில் திருச்சியில் இருக்குது. நீங்கள் அங்கே போகிறதுனாலும் அந்த கோவிலுக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம். இப்போது இதை மாதிரி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நீங்கள் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விடுங்க. இதில் நீங்கள் போட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள், உங்களுடைய குடும்பத்தோட வறுமை கஷ்டம், பண கஷ்டம், பண வறுமை இப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பொருள். இதை பார்த்ததும் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது நெல்லிக்கனியோட அந்த சீடு, பெரிய நெல்லிக்கனி இருக்குது இல்லையா, ஆம்லா, அது உள்ளார இருக்கக்கூடிய கொட்டைன்னு சொல்லுவாங்க, விதைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு விதையை நாளைக்கு நீங்கள் போட்டு இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அளப்பரிய ராஜயோகம், சுக்கிர யோகம், லக்ஷ்மி கடாட்சம் இது எல்லாமே உங்களை தேடி வரும். ஆமாங்க, ஏன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் உருவாவதற்கு காரணமாக இருந்ததே இந்த நெல்லிக்கனி. அதுவும் நல்ல நெல்லிக்கனிலாம் இல்லை, காஞ்சி போய் நம்மளா இருந்தால் அதெல்லாம் குப்பையில் எடுத்து போட்டிருப்போம். அந்த அளவு மோசமாக இருந்துச்சு அந்த நெல்லிக்கனி. பட் ரொம்ப மன வருத்தத்தோட தன்னுடைய வறுமையை நினைத்து அந்த பெண்மணி ரொம்ப கவலையோட வேற வழி இல்லாமல் தன்னிடம் பிச்சை கேட்க வந்த ஆதிசங்கரருக்கு அந்த ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தார். அந்த ஆதிசங்கரர் பாடிய கனகதாரா ஸ்தோத்திரத்தால் மகாலட்சுமி தாயார் மனமகிழ்ந்து தங்க நெல்லிக்கனிகள் அவருடைய இல்லத்தில் மழையாக பொழிந்தது. சரிங்களா? அதனால் உண்மையான பக்தி இருக்குது, உண்மையான உழைப்பையும் போடுறோம், அதன் பிறகு எங்களுக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறவங்க நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. ஏன்னா இப்போ ஊறுகாய் போடுற டைமு, நிறைய மார்க்கெட்டில் நெல்லிக்கனிகள் அவ்வளோ கொட்டி கிடக்குது. ஜஸ்ட் ஒரே ஒரு நெல்லிக்கனி வாங்குங்க. இன்றைக்கி டைம் இருக்குது, நாளைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. ஒரே ஒரு விதை மட்டும் உங்களுக்கு போதும். இதை மட்டும் நீங்கள் விளக்கில் போட்டு 2 கைகளையும் கூப்பி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி, ஓம் சுக்ராயே நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மனம் விட்டு உச்சரிங்க. நிச்சயமாக பணத்தடைகள் நீங்கும், கடன் சுமை தீரும், எத்தகைய வறுமையும் உங்கள் வீட்டை விட்டு ஓடும், நல்ல ஒரு சுபிக்ஷம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.